ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கிராமத்து ஸ்டைலில் தட்டைப்பயிரையும் சுரக்காயும் வச்சு ஒரு காரக்குழம்பு தான் பார்க்க போகிறோம். இதை காராமணின்னு கூட சொல்லுவாங்க. இந்த தட்டைப்பயிரை நம்ம அடிக்கடி உணவில் சேர்த்துக்கும் போது ஹீமோக்ளோபின் நல்லாவே இன்க்ரீஸ் ஆகும். வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க தட்டைப்பயிரை அடிக்கடி சாப்பிடுங்க, நல்ல ரிசல்ட்டு கிடைக்கும். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். 100 கிராம் தட்டைப்பயிரை 6 மணி நேரம் இல்லாட்டி ஓவர் நைட்டு ஊற வச்சுருக்கேன். அதை ஒரு குக்கரில் சேர்த்துக்கலாம். இது கூட ஒரு அரை ஸ்பூன் உப்பு, மூழ்கிற அளவு தண்ணி சேர்த்து 2 விசில் விட்டு வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாம். குக்கரில் வேக வைக்கும் போது ரொம்ப குழஞ்சிரும் நீங்கள் நினச்சிங்கன்னா சாதாரணமாக பாத்திரத்தில் வச்சும் வேக வச்சுக்கலாம். 10 நிமிஷம்தான் ஆகும், ரொம்ப நேரம்லாம் ஆகாது வேகிறதுக்கு. உங்களுக்கு எப்படி வசதியோ அந்த மாதிரி நீங்கள் வேக வச்சுக்கோங்க. அடுத்ததாக ஒரு வாணலில் 4 ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் நல்லா சூடேறினோடனே தாளிப்பு வடகம் சேர்த்துக்கலாம். உங்ககிட்ட தாளிப்பு வடகம் இல்லைன்னா 1 டீஸ்பூன் கடுகு, அரை டீஸ்பூன் சீரகம், அரை டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்து தாளித்து விட்டுக்கோங்க. இது கூட பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. இது நல்லா பொரிஞ்சு வந்தோடனே கருவேப்பிலை ஒரு கொத்து, கட் பண்ணி வச்சுருக்கிற சின்ன வெங்காயம், பூண்டு முழுசாக போட்டுக்கோங்க. சின்ன வெங்காயம் நல்லா ஒரு கையளவு எடுத்திருக்கேன். இதை ரொம்ப பொடியாக கட் பண்ணணும்லாம் அவசியம் இல்லை, ரொம்ப பெருசாகவே கட் பண்ணி சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கி வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் கட் பண்ணி வச்ச 2 மீடியம் சைஸ் தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். தக்காளியும் நல்லா வதங்கி மசிஞ்சு வரணும். அடுத்ததாக இது கூட சுரக்காயை சேர்த்துக்கலாம். 1 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போது 2 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள், அரை ஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம். ஏற்கனவே நம்ம தட்டைப்பயிரில் நம்ம உப்பு சேர்த்துருக்கோம், அதனால் உப்பு பார்த்து சேருங்க. பத்தலைன்னா அப்புறம் கூட சேர்த்துக்கலாம், தப்பு இல்லை. கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா 1 நிமிஷம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அடுத்ததாக இது கூட வேக வச்ச தட்டைப்பயிரிலேருந்து ஒரு 3 ஸ்பூன் மட்டும் எடுத்து வச்சுக்கிட்டு மீதியை இது கூட சேர்த்துக்கோங்க. ஒரு எலுமிச்சை அளவு புளியை ஊற வச்சு கரைச்சி வச்சுருக்கேன், அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ உப்பு காரத்தையும் செக் பண்ணிவிட்டு குழம்ப ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விடலாம். மூடி வச்சிடலாம் நம்ம. அடுத்ததாக ஒரு மிக்ஸி ஜாரில் கட் பண்ணி வச்சுருக்க தேங்காய் கொஞ்சம், 2 சின்ன வெங்காயம், 3 ஸ்பூன் வேக வச்ச தட்டைப்பயிறு சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். இப்போ நல்லா குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்டையும் இது கூட சேர்த்து ஒரு 3 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுவோம். இந்த மாதிரி தட்டைப்பயிரை சேர்த்து அரைக்கும் போது குழம்பு நல்லா திக்காகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். டேஸ்ட் நல்லா டிஃப்ரெண்ட்டாக சூப்பராக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். கருவேப்பிலை தூவி இறக்கிக்கலாம். இந்த குழம்பு பார்த்திங்கன்னா சுடுசாதத்தோடு சாப்பிடும் போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.